ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. அதேமாதிரி நம்ம சேனல் நிறைய அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. யூ கேன் கோ செக் அவுட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேலிட் ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் அட் ஈச் பொசிஷன். ஸோ இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின், ரைட்? பாருங்க, you want to build some obstacle course. You are given a zero indexed integer array of obstacles of length n, where obstacle I describes the height of the ith obstacle for every index I between 0 to n minus 1 inclusive. Find the length of the longest obstacle course in the obstacle such that you choose any obstacle between 0 and I inclusive. You must include the ith obstacle in the course. You must choose an obstacle in same order as they appear in obstacle. Every obstacle is taller than or same height as the obstacle immediately before. Return an array answer of length n, where answer I is the length of the longest obstacle course for the index I as described above. So question வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. So I will explain it in a very simple terms. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் அரே கொடுத்துருக்காங்க, ரைட்? இந்த ஆப்ஸ்டிக்கல் அரே கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் நம்ம வந்து ஒரு ஆன்சர் அரே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் அரே இஸ் நத்திங் பட் ஆன்சர் அரேயில் எப்படி இருக்கணும்னா, சப்போஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 2, ரைட்? 1 2 3 2 இருக்குது ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளோட இன்புட் வந்து 1 2 3 2. ஸோ நம்மளோட ஆன்சர் அரே எப்படி இருக்கணும்னா, ஆன்சர் அரேயோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம ஜீரோத் இண்டெக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஜீரோத் இண்டெக்ஸில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, ரைட்? ஐ மீன் ஜீரோத் இண்டெக்ஸ் பார்க்கணும், அண்ட் தென் ஜீரோக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் பார்க்கணும். ஜீரோக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் எதுவுமே இல்லை, ரைட்? அதனால் வந்து லைக் நம்மளோட லாங்கஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து 1 தான், பிகாஸ் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் 1 தான், ரைட்? 1 நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஜீரோக்கு வந்து ஜீரோத் இண்டெக்ஸ்க்கு ஆன்சர் ஆஃப் 0 வந்து 1 தான் இருக்கும், ரைட்? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வாங்க. ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி எத்தனை ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும், கம்பேரிங் வித் 2. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி ஜீரோத் இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஜீரோத் இண்டெக்ஸில் 1 இருக்குது. 1 இஸ் லெஸர் தேன் 2. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2ஓட சேர்த்து லைக் 1 2, ஐ மீன் இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, ரைட்? ஸோ 1 2 இன்க்ரீசிங் ஆர்டரில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். லைக் டில் திஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தெர் ஆர் 2 எலிமெண்ட்ஸ். அதனால் வந்து ஆன்சர் 2ன்னு இருக்குது, ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வாங்க. செகண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இந்த ஃப்ரம் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 to till the ith இண்டெக்ஸ், அதாவது செகண்ட் இண்டெக்ஸ், நம்பர் ஆஃப் இன்க்ரீசிங் எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ 1 2 3 3 இன்க்ரீசிங் எலிமெண்ட் இருக்குது, அதனால் 3, ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ 3 நீங்கள் எழுதிடலாம். 3 ஆன்சரில் நம்ம வந்து வி கேன் ரிட்டர்ன். அதனால் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இண்டெக்ஸ் அப்போ பாருங்கள். தேர்ட் இண்டெக்ஸ் அப்போ டில் திஸ் பாயிண்ட், தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ 2. ஸோ டில் திஸ் பாயிண்ட், அதாவது 0 to 3, 0 to தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எத்தனை இன்க்ரீசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃப்ரம் 1 to 2 அண்ட் தென் 2 to 2, ரைட்? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 எலிமெண்ட்ஸ், ரைட்? மொத்தமாக இங்கே வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது. 1 2 and then 2, 1 2 and then 2, 1 2 and then 2 வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி இன் இன்க்ரீசிங் ஆர்டர், ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். ஸோ ஆன்சர் வந்து இங்கேயுமே 3ன்னு வந்துடும். ஸோ நம்மள ஆன்சர் வெக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து நான் இங்கே வந்து 3 வந்து நான் எடுக்கலாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென்ட் டேக் திஸ் 3, 1 2 அப்புறம் 2 வந்துட்டேன். ஐ டென்ட் டேக் திஸ் 3. ஏன் நான் 3 எடுக்கலன்னா, பிகாஸ் இஃப் ஐ ஹேவ் டேக்கன் 3, நான் 3 சப்போஸ் எடுத்திருந்தேன்னா நெக்ஸ்ட் இங்கே 2க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் 3 to 2 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும், பிகாஸ் 3 இஸ் அ லார்ஜஸ்ட் நம்பர், 2 இஸ் அ ஸ்மாலர் நம்பர், ரைட்? அதனால வந்து நான் என்ன சொன்ன கண்டிஷன் என்னன்னா, இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும், இன்க்ரீசிங் ஆர் ஈக்குவலாக இருக்கணும் நம்பர். ஸோ 1 to 2 அண்ட் தென் 2 to 2 பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 to 2 இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஆன்சர் வந்து 3ன்னு வரும். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ திஸ் த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து மறுபடியும் படிச்சு பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ இன் சிம்பிளர் டேர்ம்ஸ், ரைட்? எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக ஐ ஹவ் டோல்ட். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ சேம் செகண்ட் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிளோட இன்புட் என்னது 2 to 1 இருக்குது, ரைட்? ஸோ 2 and then 1 இருக்குது. ஸோ திஸ் த இன்புட். ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கும்? ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஜீரோத் இண்டெக்ஸ் பார்க்கணும். ஜீரோத் இண்டெக்ஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் இண்டெக்ஸ். ஜீரோக்கு முன்னாடி எந்த இண்டெக்ஸுமே இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிற எலிமெண்ட் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, விச் இஸ் 2. அதனால் வந்து நம்மளோட இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ வந்து 1. ஸோ ஆன்சர் ஆஃப் 0 வந்து 1, ரைட்? நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னது 1.
ஸோ ஃப்ரம் 0 to 1 எத்தனை இன்க்ரீசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இன்க்ரீசிங் ஆர் சேம் எலிமெண்ட்ஸ். ஸோ 2 இருக்குது ரைட். 0th indexலையும் 2 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் 2 இருக்குது. ஸோ இட் மீன்ஸ் தட் தெர் ஆர் two increasing elements, increasing or equal elements. ஸோ அதனால் ஆன்சர் 2. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் வாங்க. செகண்ட் இண்டெக்ஸில் வந்து பாருங்கள், செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 1 இருக்குது. ஸோ எத்தனை இன்க்ரீசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது? பேசிக்கலி ஃப்ரம் 0 to 2. 0 to 2 எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை இன்க்ரீசிங் ஆர்டரில் எலிமெண்ட்ஸ் இருக்குது? யூ கான் டேக் திஸ் 2 to 1. நீங்கள் வந்து இந்த 2 1 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் 2 is a larger element, 1 is a smaller element, right? அதனால் வந்து there is only one possibility. You can take this as an increasing element. அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட், இந்த 1 மட்டுமே you can take it as an increasing element. ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து 1. புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா 2 to 1 வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த செகண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கான் டேக் திஸ் 0th index ஆர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். பிகாஸ் ஏன்னா 0th indexல 2 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும் 2 இருக்குது. ஸோ 2 is actually greater than 1. நான் என்ன சொன்னேன், இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். பட் 2 நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து டிக்ரீசிங்கில் வந்துடும். அதனால வந்து யூ கான்ட் கன்சிடர் திஸ் 0th index அண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அதனால we can only consider this second index alone. அதனால வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? only 1 element இருக்குது. அதனால நம்மளோட ஆன்சரில் வந்து 1 இன்சர்ட் பண்ணுறோம், ரைட்? புரியுது நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் பாயில்ஸ் டவுன் டு லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ். ஸோ லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் இஸ் அ வெரி it's a computational problem in computer science. So longest increasing subsequence question எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். So this is the longest increasing subsequence. So lead code இருக்கு பாருங்க, question number 300. So longest increasing subsequence, this is actually a dynamic programming question. So இந்த கொஸ்டினோட ஒரு பார்ட் தான் இந்த நம்மளுக்கான இந்த டெய்லி சேலஞ்ச் கொஸ்டின் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து அந்த லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் ஒரு அரே கண்டுபிடிப்போம். பேசிக்கலி இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஒரு அரே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்க்ரீசிங் அரே வந்து பார்த்தீங்கன்னா 2 3 7 101. பேசிக்கலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, ரைட்? ஸோ நம்மளோட லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் என்னதுன்னா இட் மீன்ஸ் தட் நம்மளோட அரே வந்து இட் ஷுட் பி இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ புரியுது நம்புறேன், ஐ மீன் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். ஸோ that is what longest increasing subsequence means. ஸோ நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அட் ஈச் இண்டெக்ஸ், ஃபார் ஈச் இண்டெக்ஸ் நம்ம வந்து லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். பேசிக்கலி லென்த் கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஸோ ஃபார் ஈச் இண்டெக்ஸ் i நம்ம வந்து length of longest increasing subsequence நாம் கண்டுபிடிக்கிறோம். length of longest increasing subsequence from 0 to i, right? 0 to i, right? புரியுதுன்னு நம்புறேன். ஸோ I've explained you the question. ஸோ கொஸ்டின் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஆகும். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின். ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தெளிவாகிடும், இன்னுமே கிளியர் ஆகிடும், ரைட்? So let's see the third example also, right? Third example பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஸ்டின் தெளிவாக புரியும். ஸோ என்ன இருக்குது கொஸ்டினில் 3 1 5 6 4 2, ரைட்? 3 1 5 6 4 2, 3 1 5 6 4 2. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எப்படி வரும்னா, ஆன்சரில் லெட்ஸ் கிரியேட் ஆன்சர். ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு 0th index பார்ப்போம். 0th indexல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. அண்ட் தென் 0க்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால வந்து லைக் நம்மளோட பாசிபிள் லாங்கஸ்ட் increasing subsequence length வந்து பார்த்தீங்கன்னா 1, because we can only consider this element 3, right? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 1 இருக்குது. ஃப்ரம் 0 to 1 பாருங்கள் எத்தனை நம்ம லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ் பாருங்கள். நம்ம வந்து இந்த 3 and 1 வந்து யூ கேன் கன்சிடர் 3 and 1 as longest increase subsequence, because 3 is actually greater than 1, right? அதனால வந்து லைக் நம்மளோட லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான், because we can consider this particular element 1 as a separate LIS. நெக்ஸ்ட் செகண்ட் இண்டெக்ஸ் வாங்க. செகண்ட் இண்டெக்ஸில் பாருங்கள். செகண்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் 0 to the செகண்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ the length of longest increasing subsequence என்னது? யூ கேன் either consider this 1 and 5, right? 1 and 5, because 1 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஆர் அதர்வைஸ் யூ கேன் கன்சிடர் this 3 and 5. ஸோ அதனால நம்மளோட லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸோட லென்த் வந்து 2, ரைட்? அப்புறம் இந்த தேர்ட் இண்டெக்ஸ் வாங்க. தேர்ட் இண்டெக்ஸில் பாருங்கள் 6 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் either consider you can actually consider 1 5 and 6. from 0 to 3 பார்த்தீங்கன்னா 0 to 3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா you can consider actually 0 1 5 6. 1 5 6 is the longest increasing subsequence from 0 to
0 to 3, ரைட்? ஸோ அதனால் வந்து நம்மளோட ஆன்சரில் வந்து 3 ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மூவிங் டு த ஃபோர்த் இண்டெக்ஸ். ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸில் பாருங்கள் 0 to 4 வந்து நம்ம லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ் என்னது? யூ கேன் கன்சிடர் 1 and then 4. 1 and then 4 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் 1 4 தான் நம்மளோட லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ். ஸோ லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ் என்ன? 2. 1 4. 1 4ஓட லென்த் என்ன? 2. பிகாஸ் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபிஃப்த் இண்டெக்ஸ் பாருங்கள். ஃபிஃப்த் இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஸோ ஃபிஃப்த் இண்டெக்ஸில் 2 இருக்குது. ஸோ நம்மளோட லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும்? ஃப்ரம் 0 to the ஃபிஃப்த் இண்டெக்ஸ் நம்மளோட லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸோட லென்த் என்னவாக இருக்கும்? யூ கேன் கன்சிடர் 1 and 2, ரைட்? 1 2 1 2 வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ். ஸோ நம்மளோட லென்த் ஆஃப் 1 2 என்னது? 1 2 அரே இட்ஸ் ஈக்குவல் டு 2. புரியுது நம்புறேன். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் என்டையர்லி. ஸோ ஹவு கேன் யூ சால்வ் திஸ் கொஸ்டின்? ஸோ நீங்கள் ஏற்கனவே எல்ஐஎஸ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தெரியும். லைக் வி ஹவ் சால்வ் யூசிங் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் அரௌண்ட் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், ரைட்? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த சொல்யூஷன். வெயிட். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து வி ஆர் ஆக்சுவலி யூஸிங் 2 dimension டிபி இங்கே, லைக் எல்ஐஎஸ்க்கு, ரைட்? ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் சொல்யூஷன் இது, ரைட்? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் சொல்யூஷன். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆக்சுவல் கொஸ்டினில் பாருங்கள். ஆக்சுவல் கொஸ்டினில் வந்து just a second. ஸோ ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட் பாருங்கள் 10 power 5 இருக்குது, ரைட்? 10 power 5 இருக்குது. ஸோ 10 power 5 இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா 10 power 5 த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 power 10 ஆகிடும். அதனால் வந்து அவர் சொல்யூஷன் வில் நாட் கெட் அக்செப்ட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி ஷுட் எய்தர் சால்வ் திஸ் கொஸ்டின் in order of n, we should either solve this question in order of n or order of n log n or order of n log n or order of n log n. ஸோ புரியுது நம்புறேன். ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸும் அக்செப்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வி கேன் ஆக்சுவலி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் டெல் யூ த அப்ரோச் நவ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் மெயின்டைன் எல்ஐஎஸ் அரே. எல்ஐஎஸ்ன்னு ஒரு அரே மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ எல்ஐஎஸ் அரேல வந்து பார்த்தீங்கன்னா லைக் லாங்கஸ்ட் இன்க்ரீஸ் சப்சீக்வன்ஸ் ஆர்டர் மெயின்டைன் ஆகும், ரைட்? அதே மாதிரி சப்போஸ் நம்ம எல்ஐஎஸ் ஆர்டர் ஃபாலோ ஆகலைன்னா ஐ வில் ஜஸ்ட் ஃபைண்ட் த correct position and then insert the particular element into the LIS array, right? So I will first code it. So code பண்ணிட்டு I will explain simultaneously, right? So நான் first என்ன பண்ண போறேன்னா I will create a LIS array. So vector of, so அதுக்கு முன்னாடி like I will just change this இந்த obstacles remove பண்ணிட்டு I will name it as arrays for simplicity, right? Because obstacles is a very large word, length அதிகமாக இருக்குது. ஸோ டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரைட்? ஸோ int n is equal to array.size. All right, and vector of int lis, vector of int lis longest increase subsequence. அப்புறம் ஆன்சர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஆன்சரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு த இன்புட் அரே. வெக்டர் ஆஃப் int ஆன்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா n, ரைட்? அண்ட் நம்மளுக்கு தெரியும் லைக் ஆன்சர் ஆஃப் 0 வந்து எப்பயுமே வந்து 1 தான் இருக்கும், ரைட்? ஆன்சர் ஆஃப் 0 எப்பயுமே வந்து 1 தான் இருக்கும், ரைட்? அண்ட் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஐ வில் புஷ் பேக் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த அரே இன்டு த lis டாட் புஷ் பேக் lis.pushback nums of 0, right? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு LIS அரே இருக்குது, ரைட்? LIS அரே இருக்குது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து 1 2 3 2 இருக்குது, ரைட்? 1 2 3 2 இருக்குது. அண்ட் இப்போது 1 2 3 2 இருக்குது, ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட LIS அரேல வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி ஹவ் ஆக்சுவலி புஷ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே இருக்குது. அண்ட் ஆன்சர் அரே பாருங்கள். ஆன்சர் அரேல வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆன்சர் ஆஃப் 0 வந்து 1ன்னு இருக்குது, ரைட்? பிகாஸ் வந்து ஆன்சர் ஆஃப் 0 1ன்னு நம்மளுக்கு தெரியும். லைக் எப்பயுமே வந்து ஆன்சர் ஆஃப் 0 1ன்னு தான் வருது, ரைட்? அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் வந்து ஐ வில் கம்பேர் ஃப்ரம் ஹியர். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் வந்து ஐ வில் ரன் ஃபார் லூப் ஃப்ரம் i = 1. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நான் ஃபார் லூப் ரன் பண்ண போகிறேன், ரைட்? நான் செக் பண்ணுவேன் வெதர் திஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் nums of 1, ஐ மீன் அரே ஆஃப் 1 இஸ்
array of I is greater than LIS of back on செக் பண்ணுவேன். LISல வந்து 1 இருக்கு. சப்போஸ் வந்து நம்மளோட array of I வந்து greater than this LIS எலிமெண்டா இருந்துச்சுன்னா then I will just push back into the LIS because LIS என்னது LIS array வந்து it will maintain the longest increasing subsequence order, right? So நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ for int I is equal to 1 I is less than I is equal to 1 I is less than n I plus plus நான் செக் பண்ணுவேன் if array of I is greater than or equal to LIS.back. LIS.back is nothing but the last element of LIS, right? So if it is now, what I will do is I will just push back LIS.pushback array of I, right? Array of I, and நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா answer of I is equal to LIS.size, right? LIS.size. So it's as simple as that. So else condition என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து நான் என்ன சொன்னேன் ஸோ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஐ எம் ரன்னிங் ஆஃப் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ LIS.back என்னது LIS.back வந்து 1 இருக்குது. ஐ எம் செக்கிங் வெதர் 2 is greater than 1. 2 வந்து obviously greater than 1. ஸோ ஐ எம் inserting 2 into the LIS. அண்ட் வந்து ஆன்சர் ஆஃப் 1 என்ன ஆகும்னா it will be the size of this LIS. LISோட சைஸ் இப்போ என்னது 2. ஸோ LISோட சைஸ் வந்து 2, அதனால 2. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் அப்ரோச், புரியுதுன்னு நம்புறேன். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா LIS நம்ம லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் அரேல வந்து 2 எலிமெண்ட் இருக்குது. அண்ட் until from 0 to 1 வந்து பார்த்தீங்கன்னா there are நம்ம லாங்கஸ்ட் இன்க்ரீசிங் சப்சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 which is of length 2. அதனால வந்து நம்மளோட ஆன்சர் ஆஃப் 1ல வந்து ஐம் புஷிங் 2, புரியுது நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are moving to the second index. ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் மூவ் பண்ணால் என்ன ஆகும்? செகண்ட் இண்டெக்ஸில் மூவ் பண்ணால் சேம் அதே தான் ஆகும். ஐம் செக்கிங் வெதர் LIS of back என்னது 2, whether 2 is smaller than 3 நான் செக் பண்ணுறேன். 2 is smaller than the array of I என்னது 3, right? 3 is actually greater than 2, அதனால வந்து I am just pushing 3. அண்ட் நான் வந்து I will update the answer as LIS of size. நம்ம LISோட சைஸ் என்னது 3, அதனால I am pushing 3 into the answer of 2, புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மூவிங் டு த தேர்ட் இண்டெக்ஸில் எனக்கு 2 இருக்குது. ஸோ நான் செக் பண்ணுவேன் வெதர் the LIS of back is greater than, LIS of back is smaller than the array of I ன்னு செக் பண்ணுவேன். Actually 3 is actually greater than 2. நம்மளோட if condition வந்து it will not actually satisfy the if condition. So else condition என்னன்னா நான் என்ன பண்ணுவேன்னா I will just find the upper bound. So index ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். int idx is nothing but upper bound of, I will explain you, don't worry. Upper bound of LIS.begin, right? LIS.end array of I, alright, minus LIS.begin. So basically நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா I am actually finding the correct index. So நம்ம else condition LIS of back 3 is actually not smaller than the array of I. 3 is actually not smaller than the array of I. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ நம்மளோட array of I வந்து 2 இங்கே தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கும் இப்போ, ரைட்? array of I வந்து 2. ஸோ we have to insert this 3 into the proper index of LIS. ஸோ 2 வந்து இந்த element 2 வந்து we have to insert this element 2 into LIS at a proper position. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா I'm actually finding the upper bound. ஸோ upper bound ஃபங்க்ஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ upper bound ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா பேசிக்கலி நம்ம அப்பர் பவுண்ட் ஆஃப் என்ன எலிமெண்ட், நம்ம அப்பர் பவுண்ட் ஆஃப் 2 பண்ணுறோம், ரைட்? LIS அரேயில் வந்து நம்ம அப்பர் பவுண்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ LIS அரேயில் நம்ம 2 செக் பண்ணுறோம். ஸோ செகண்ட் 2 எங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. பட் அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இட் வில் ரிட்டர்ன் த நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னது 3. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னது இட்ஸ் ஈக்குவல் டு 2, ரைட்? பிகாஸ் 0 1 and then 2 ஆக்சுவலி இருக்குது. பட் ஆனால் 2 ரிட்டர்ன் பண்ணாது. நம்ம அப்பர் பவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் நாட் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் 2, பட் ராதர் it will return the index, it will return the next greater index, right? Next greater index 2 actually இருக்கு, 2 ஓட index 1 இருக்கு. பட் ஆனால் it will return the next greater index which is actually the second index, which is actually 2, right? So it means that இப்போ LIS வந்து நம்ம modify பண்ண போறோம். It means that 1 2 and then நம்ம அப்பர் பவுண்டோட ஆன்சர் என்னது, அப்பர் பவுண்ட் வந்து actually it return the index 2, right? It return the index 2. நம்ம என்ன பண்ணுவோம்னா we will actually modify the LIS of 2 with this array of 3.
ஸோ அதனால் நம்ம LIS அரே வந்து 1 to 2 ஆகிடும், ரைட், 1 to 2 ஆகிடும். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆன்சர் வேரியபிளை we will increment answer of I is equal to index plus 1 is equal to index plus 1 is equal to index plus 1, right, index plus 1. So it's as simple as that. So நம்ம எதுக்கு index plus 1 பண்ணுறோம்னா, because it means that இது வரைக்கும் there is a longest increase in subsequence. So புரியுதுன்னு நம்புகிறேன். So it means that from 0 to till here there is a longest increase in subsequence. அதனால வந்து like we are doing LIS, we are doing index plus 1, right? So let's do it. என்ன பண்ணலாம், we can just answer of alright, so just a second. So alright, so இப்போ என்ன பண்ணலாம், we can just modify the LIS of IDX is equal to array of I, right? And finally என்ன பண்ணலாம், we can just say answer of I is equal to IDX plus 1, right? So finally we can just return the answer. Alright, so let's run the code. ஓகே, நம்ம எரர் வருது. ஓகே, சாரி, இங்கே வந்து அரே வரும். அரே ஆஃப் 0, ரைட்? ஓகே, IDX plus 1, ரைட்? ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ if you understood this approach, you can leave this video. இந்த வீடியோ எண்ட் பண்ணிடுங்க. If you don't understand, I will again dry run the code and I will explain you, right? ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா you can just leave this video at this point. இல்லைனா வந்து I will just explain you, I will just dry run and explain you again. ஸோ இந்த ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைக் this is, let's consider this third example. ஸோ third example எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ third example question என்னது? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் let me copy this. So third example வந்து இதுதான் question, right? So alright, ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வந்து LISனு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டோம், ரைட்? LIS. ஸோ LIS அரேல வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு ஜீரோத் இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட்டை we pushed. ஸோ let me give the index 0 1 2 3 4 and then 5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், லைக் ஜீரோத் இண்டெக்ஸில் எலிமெண்ட் வந்து புஷ் பண்ணிட்டோம். ஸோ LISல வந்து 3 ஸ்டார் ஆகிடும். ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆஃப் 0 வந்து 1 நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணோம், ரைட்? ஆன்சர் ஆஃப் 0 வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஃபார் லூப் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 1 இருக்குது. we are checking whether this array of I is greater than the LIS of backend நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 1 is actually not greater than the LIS of 1 is not actually greater than the 3. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, we can actually find the proper position in LIS. ஸோ அதனால தான் we are actually using this upper bound function. upper bound function வந்து இந்த ப்ராப்பர் இண்டெக்ஸை கண்டுபிடிக்க we are using upper bound function. ஸோ upper bound function of LISல upper bound function நம்ம அப்ளை பண்ணுறோம். LIS upper bound of LISல வந்து நம்ம என்ன செக் பண்ணுறோம், we are checking for the element 1. ஸோ element 1 வந்து இதில் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will actually point to the index which has the element which is greater than 1. greater than 1 வந்து 3 இருக்குது, ரைட்? அதனால் வந்து நம்ம index 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ index 0 LIS of 0ல வந்து பார்த்தீங்கன்னா we will remove this 3 and we will insert 1, right? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ that's what is happening here. So basically we will erase this 3, right? We will erase this 3 and we will இங்கே வந்து 1 ஸ்டோர் ஆகிடும், ரைட்? அண்ட் 1 ஸ்டோர் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், this last கோடு பாருங்கள், இந்த லாஸ்ட் ஆன்சர் ஈக்குவல் டு IDX plus 1. நம்ம ரிட்டர்ன் ஆன இண்டெக்ஸ் అనేది 0, ரைட்? ரிட்டர்ன் ஆன இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 + 1 అనేది 1. ஸோ இங்கே வந்து 1 ஸ்டோர் ஆகிடும். ஸோ மூவிங் டு த செகண்ட் இண்டெக்ஸில் வந்து 5 இருக்குது, ரைட்? ஸோ we are checking whether 5 is greater than the LIS of back. LIS of backல வந்து 1 இருக்குது. அதாவது LIS of backனா this லாஸ்ட் எலிமெண்ட். LISல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் பேக் எலிமெண்ட்டும் சேம் தான். ஸோ 1 is actually smaller than 5. அதனால வந்து we will insert 1 here, 5 here, ரைட்? 5 insert பண்ணிவிட்டு what we will do, we will actually store ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா we will store LIS of size. LIS of size என்னது இப்போ வந்து 1 5 இருக்குது. ஸோ size of LIS of vector வந்து பார்த்தீங்கன்னா 2, right? We will store 2 here. So moving ahead,
ஸோ மூவிங் அஹெட் தேர்ட் இண்டெக்ஸ் பாருங்கள், தேர்ட் இண்டெக்ஸில் வந்து 6 இருக்குது, ரைட்? ஸோ 6 is actually greater than or equal to 5. I mean 5 தான் LISோட பேக். ஸோ 5 is actually less than the 6. ஸோ அதனால் we will just push 6 here. ஸோ நம்மளோட LISோட சைஸ் வந்து 3. ஸோ hence ஆன்சரில் வந்து 3 ஸ்டோர் பண்ணலாம், ரைட்? ஸோ மூவிங் அஹெட் 4 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அரே ஆஃப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இண்டெக்ஸ் வந்து 4 இருக்குது, ரைட்? ஸோ 4 is actually smaller than the back element. 6 is actually greater than the 4. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா we will actually find the proper position of 4 in the LIS. அதனால upper bound function நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர் பொசிஷன் என்னது? அப்பர் bound function அப்ளை பண்ணிங்கன்னா you will get the proper position as this position which is equal to LIS IDX வந்து இண்டெக்ஸ் வந்து 1 ரிட்டர்ன் ஆகிடும், ரைட்? இண்டெக்ஸ் வந்து 1 ரிட்டர்ன் ஆகிடும். பிகாஸ் நம்ம அப்பர் bound function என்ன பண்ணணும்னா it will return the next immediate index of that element. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம LISல வந்து 4 இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் வந்து 5. ஸோ 5ஓட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ அதனால் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 1 ஆகிடும். ஸோ இந்த 1ல இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் we will replace this first index with 4, ரைட்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் with 4. ஸோ இந்த 5 ரிமூவ் பண்ணிவிட்டு we'll just put 4 here. So 4 இங்கே போட்டுட்டு what we will do is we will store idx plus 1 as answer. So it means that இது வரைக்கும் 1 4 இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா like this means 1 and 4 are longest increasing subsequence. So அதனால we will store 2 here, right? Basically வந்து பார்த்தீங்கன்னா 0 இது வந்து first index. So 1 plus 1 வந்து 2 ஆகிடும். So that is the logic I am applying here. So idx plus 1 is 1 plus 1 2 ஆகிடும் இங்கே, right? So it means that like from 0 to this point there is a longest increasing subsequence, right? So புரியுது நம்புறேன். So next moving to the fifth index. So fifth indexல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, right? So I will check whether 2 is actually greater than the LIS of back. நான் செக் பண்ணுறேன். LIS of backல எனக்கு 6 இருக்கு. 6 is actually greater than 2. So நம்மளோட if condition வந்து this will not actually satisfy the if condition. So அதனால நம்ம வந்து we will actually apply the upper bound function. So upper bound function apply பண்ணால் என்ன வரும்? We will actually get the next greater element ஓட index. So next greater element என்னது? LISல வந்து 2க்கு next greater element என்னது? 4. So 4 ஓட index என்னது? 1. So index வந்து 1 ஆயிடும். So we will remove this index of 1. I mean LIS of 1ல என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு we will insert 2 here, right? 2 here. So next வந்து நம்ம இப்போ ஆன்சர்ல என்ன அப்டேட் பண்ணுவோம்னா we will update it as index plus 1. Index plus 1 என்னது? 1 plus 1 2 ஆயிடும். It means that till here 1 and 2 are longest increasing subsequence. So வந்து 2 அங்கே இன்சர்ட் பண்ணுவோம், ரைட்? 2 அங்கே இன்சர்ட் பண்ணுவோம், ரைட்? So this is the right answer, right? This is how we get the final answer. So புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. ஸோ it took a lot of efforts to make this video. ஸோ மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். So that it motivates me to make more videos. Thanks for watching. We'll see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back.